விடணும்னு சொல்லிட்டு இந்த காலை பொழுதுக்கு யார் தான் சொல்லிக் கொடுத்தாங்களோ அற்புதமாக விளைஞ்சிருக்கு. இந்த ஒரு அழகான காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, அழகாக இயற்கையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் சமைக்கும்போது இல்லை நம்ம கிராஸ் பண்ணும்போது எங்கே இருந்தால் ஒரு வாசனை வந்ததுன்னா நமக்கு உடனே என்ன ஆகிடுனா, ஆஹா அவங்க வீட்டில் இதான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிரும். நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லிடுவோம். பக்கத்து வீடு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அம்மா தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சத்தம் அந்த ஒரு வாசனையே போதும், ஐயோ அம்மா சீக்கிரம் சாப்பாடு போட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரார்த்த ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், அதுக்கு என்ன காரணம்னா நம்ம அதை சுவாசித்த உடனே என்ன ஆகும்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த அமிலங்கள்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது சுரக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசிக்குது. அதுதான் அதுக்கான காரணம். அதாவது மூக்குக்கு எட்டினது வாய்க்கும் எட்டணும் அப்படிங்கிறது தானே இயற்கை நியதி. தொடர்ந்து இந்த வாசனையை நம்ம முகர்ந்துக்கிட்டே இருந்தால் நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த சுரப்பிகள் ரொம்ப பலவீனமாக ஆகிடும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வாசனைகளை நம்ம அதிகமாக சுவாசிச்சுட்டே மட்டும் இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை, பித்தம், இந்த மாதிரியான நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசித்த உடனே நம்ம சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தள்ளி போடவே கூடாது. கண்டிப்பாக நம்ம வேலை செய்கிறதே முதல்ல பேசிக்காக சாப்பாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பசி அப்படின்னு வரும்போது தயவு செஞ்சு உடனே சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா? இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கேன். இனிமேல் பக்கத்து வீட்டில் வாசனை வந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வாசனை வந்தாலும் சரி, முதல் வேலையாக சாப்பிடணும் இல்லையா? ஸோ அற்புதமான பாடல் ஒன்று இப்போ நம்ம பூபாலம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஹர 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 சிவ சங்கர ஹர 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 சிவ சங்கர ஹர 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 சிவ சங்கர ஹர 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 சிவ சங்கர नीलकंठ गंगाधर नीलकंठ गंगाधर आये शरण तिहारे हर 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 शिव शंकर नीलकंठ गंगाधर नीलकंठ गंगाधर नीलकंठ गंगाधर सगम दर पद मम पगम रे गम पम रे सा नीलकंठ पर पर म पगम रे ग सा नीलकंठ सरे गम रे गम प गम దని దని पद म प गम पम रे सा नीलकंठ गंगाधर गम नि ध नि सा नि सा रे ग रे ग सा रे नि सा ध रे सा नि द प म ग रे नीलकंठ गंगाधर आये शरण तिहारे हर 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 शिव शंकर हर 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 शिव शंकर नीलकंठ गंगाधर नीलकंठ गंगाधर ध्यान ऐसो विशाल ध्यान ऐसो विशाल बैठे हो
मृगन छाल माथे चंद्र बिराजे हर 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 शिव शंकर 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 இன்னைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம நினைச்சிருப்போம் எப்படியாவது இந்த நாள்ல மறக்காம ஒருத்தவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும், திருமண வாழ்த்து சொல்லணும். ஆனா கிட்ட வரும்போது மறந்துடும். ஆனா மறக்காம பிப்ரவரி 5ஆம் தேதியான இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிடுங்க. தொடர்ந்து பூபாலம் நிகழ்ச்சி இப்ப நம்ம பார்க்கலாம். மணி குளியல் சோப்புகள்லாம் நம்ம வாங்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் இத்தனை சதவிகிதம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டிஎஃப்எம்னா என்னன்னு தெரியுமா? டோட்டல் ஃபேட்டி மேட்டர் இல்லையா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதாவது இந்த டோட்டல் ஃபேட்டி மேட்டர் டிஎஃப்எம்னா என்னன்னா ஒரு சோப்போட கொழுப்பு சதவிகிதம் எவ்வளோ இருக்கு, அந்த சோப்பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதோட அளவு தான் வந்து இந்த டிஎஃப்எம். ஒரு தரமான நம்ம உடம்புல இருந்து அழுக்குகளை நீக்கக்கூடிய ஒரு தரமான சோப்பில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம் 76% இருக்கும். இதுவே 60க்கு கம்மியாக இருந்ததுன்னா அந்த சோப் கொஞ்சம் கம்மியான தரம் உள்ள ஒரு சோப் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுமே வந்து எனக்கு இந்த சோப்பு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது, இந்த பிராண்ட் அப்படிங்கிறதுக்காகலாம் வாங்கக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி டிஎஃப்எம் 76% இருந்ததுன்னா மட்டும்தான் அதை வாங்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த சோப்போட அப்பியரன்ஸ் இப்படி இருக்கு, பார்க்க அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மெல் நல்லா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே கன்சிடர் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை வாங்குற மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சில விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். குறிப்பாக வந்து இந்த சாப்பாட்டு பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் எந்த ஒரு விஷயமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடலை பார்க்கலாம்.
புது புது பாடல்களும் புதுமையான தகவல்களும் பார்த்துட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில. சௌமியா, நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஒரு வகை உணரி நியூரான் செல்கள் என்ன பண்ணுன்னா திசுக்கள் காயம்பட்ட விஷயத்தை வந்து மூளைக்கு சொல்லும். உடனே மூளை வந்து நமக்கு வந்து அந்த வலி வந்து உணர வைக்கும். எல்லாத்துக்குமே அதை பசிக்குது அப்படின்றதே மூளை சொல்லி தான் அப்புறம் நமக்கு தெரியும். எல்லாத்துக்குமே கமெண்ட் கொடுக்குது இல்லையா? ஆனா இந்த மூளைக்கு வந்து வலியை உணர்ற அந்த செல்கள் கிடையாதான். இப்போ ஒருவேளை வந்து நம்ம மூளையில வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அங்க வந்து வலி மரப்பு ஊசி போடுவாங்க. அதே மாதிரி வந்து மூளையை போத்தி இருக்கிற அந்த தோல்ல வந்து வலி மரப்பு ஊசி போடுவாங்க. ஆனா மூளைக்கு வந்து அந்த ஊசி போடணுங்கிற அவசியம் கிடையாதான். கண்டிப்பா மூளைக்கு வந்து அந்த செல்களே இல்லாத காரணத்தினால அதால வலியை உணரவே முடியாது. இப்ப நம்ம மூளையில வந்து கட்டியோ இல்ல கேன்சரோ ஏற்பட்டா கூட நம்மளால அந்த வலியை வந்து உணர முடியாது. அந்த கேன்சர் செல்களோ இல்ல அந்த கட்டியோ நரம்புகளை போய் பாதிக்கும் போதுதான் நம்மளால வந்து அந்த நோய் இருக்கிறதே வந்து கண்டுபிடிக்க முடியுமா? ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. உண்மையிலே அதாவது நம்மளுக்கு வந்து இப்ப இந்த இடத்துல அடிபட்டா எந்த இடத்துல அடிபட்டாலும் வந்து உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றதே இந்த மூளை தான். ஆனா அந்த மூளைக்கு அடிபட்டா நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. நிச்சயமா இது வந்து நான் படிக்கும்போது உண்மையிலே பிரமிப்பா இருந்தது. அப்படி நம்ம படிச்ச தகவலை மற்றவங்களுக்கும் சொல்றது ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம். வண்டியில நல்லு வரும், வண்டியில நல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நல்லு வரும், வண்டியில நல்லு வரும்.
உசுர பனி காத்து விரல் பிடிச்சி நம்மளை கூட்டிட்டு போற இந்த அழகான காலை வேளையில பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, இப்போ வந்து மொழி சம்பந்தமான ஒரு தகவல் வந்து நம்ம பரிமாறிக்கலாம். பார்த்தீங்கன்னா தாத்தா, பாப்பா, மாமா, குடகு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிச்சீங்கன்னா நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படித்தாலும், கடைசியிலிருந்து முதல் எழுத்து படித்தாலும், எப்படி படித்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட வரிசை மாறாது, உச்சரிப்பு மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து மாலை மாற்று அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பாலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று உதாரணமா பாத்தீங்கன்னா வந்து மேடம், லெவல், நூன் இந்த மாதிரியான ஆங்கில வார்த்தைகளும் நம்ம எப்படி தமிழ் வார்த்தைக்கு நீங்க சொன்ன மாதிரி திருப்பி போட்டாலும் வந்து அதே வரிசையில தான் வந்து அந்த எழுத்துக்கள் வரும், உச்சரிப்பு மாறாம வரும். அதாவது ஆல்பபெட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுல கூட சுவாரஸ்யமா எவ்வளவு விஷயம்லாம் இருக்குல்ல. தமிழில் வந்து நான் சொன்னேன், இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா மொழிகளிலுமே இந்த மாதிரி இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வர செய்யுது. கண்டிப்பா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆமாம், பயனுள்ள பல தகவல்களை நம்ம வந்து பரிமாறி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மறுபடியும் பூபாலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கிறது சௌமியாவும் மணிமாறனும்.